Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் இன்றைக்கு பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்ந்த தலைவர்களில் நமது கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது. அதே நேரத்தில் தேசியம் என்று சொன்னால் இந்திய தேசியம் என்கின்ற ஒரே வார்த்தையை நமக்கெல்லாம் கற்றுத்தந்தவர் காமராஜர் அவர்கள். இன்றைக்கு நாட்டில் மக்கள் அனைவரும் இன்னைக்கு படித்திருக்கிறார்கள், பட்டம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக விளங்கியது கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை தொடர்ந்து சத்துணவு திட்டமாக கொண்டு வந்தார்கள். ஆனால் எல்லா வகையிலும் இந்த நாட்டு மக்களுடைய அடித்தட்டு மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்வதற்கு காரணமாக இருந்த மிக பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும் என்று தெரிவித்துக் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் நான் ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்திருந்தேன். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நடந்த லாக்அப் டெத் மரணம் என்பது மிகப்பெரிய ஒரு கொடூரமான சம்பவமாக இருக்கிறது. திமுக ஆட்சியை தொடர்ந்து லாக்அப் டெத் மரணங்கள், தொடர்ந்து கற்பழிப்பு சம்பவங்கள். இந்த 60 நாளிலும் 153 கற்பழிப்பு சம்பவங்கள், ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவங்கள், 75 படுகொலைகள், 91 குற்றங்கள். இது தொடர்ந்து இந்த நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி முதலமைச்சர் மதிப்புக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதை கட்டுப்படுத்துவதற்கு, சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கு, நாட்டு மக்களை போதைப் பொருட்களிலிருந்து மீட்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜ் பிறந்த இந்த நாளில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இனாம் நிலத்தை கொடுத்திருக்கோம், இது கோவில் நிலத்தை நாங்கள் ஒரு சொட்டு கூட கையை வைக்கலன்னு சொல்லியிருக்காரு. அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் தீர்ப்பு வந்து 1947 போட்ட ஒரு வழக்கு 1968 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பேர் லட்சுமண ஐயர் ஞாபகம் இருக்கு, எனக்கு லட்சுமண ஐயர் 1947 போட்ட வழக்கு 1968 அந்த தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்புடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அதாவது இனாம் சொத்து என்பது ரயத்வாரி பட்டா கொடுத்திருந்தாலும் கோயில்களில் யார் பணியாற்றுகிறார்களோ, சேவை செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது பொருந்தும். அதை தவிர யாரும் கொடுக்க முடியாது. அவர் மாறி போகும்போது கொடுங்க. ஆனால் இதுக்கு பட்டா கொடுப்பதற்கோ உரிமை கொண்டாடுவதற்கோ யாருக்கும் எந்த விதமான உரிமை கிடையாது. மதுரை கோர்ட்டில் முத்துப்பட்டன் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கார். மதுரை கோர்ட்டில் முத்துப்பட்டன் வழக்கு தொடர்ந்து 44 ஏக்கர் அதை லேண்ட் சீலிங்கில் எடுக்கிறாங்க. லேண்ட் சீலிங்கில் எடுக்கும்போது அந்த முத்துப்பட்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இடம் எனக்கே சொந்தமானது கிடையாது, இது ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட் சொந்தமான இடம், அதில் நீங்கள் லேண்ட் சீலிங்கில் எடுக்க முடியாதுன்னு ஒரு கோர்ட்டு அதுவும் தீர்ப்பாயிருக்கு. இன்னொருத்தர் 1 ஏக்கர் 40 சென்ட் அதை 44 பேருக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. அதுலேயும் வழக்கு தீர்ப்பு எப்படின்னா, அது கோயில் நிலத்திற்கே சொந்தம் அப்படின்னு வந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும், நயினார் நாகேந்திரன் எங்களுடைய பொறுத்த மட்டிலும் நான் தெளிவாக சொல்லுகிறேன், 50 வருடம் 60 வருடம் குடியிருக்கின்ற குடியிருப்புகளை அவங்களுக்கு உரிமை கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கோயில்களுக்கு உரிய அந்த வரி வசூல் குறைந்தபட்சமாவது வர வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது மட்டுமில்லை, பழனி அடிவாரத்தில் 1 ஏக்கர் 44 சென்ட் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்பு என்று சொல்லுகிறார்கள். அதை ஜூலை 6ஆம் தேதி பட்டா போட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஜூலை 6ஆம் தேதி பட்டா போட்டு கொடுத்திருக்கிறாங்க. அந்த சப்ரிசர் லீவுக்கு போய் வேற சப்ரிசர் வந்து அதை பதிவு செய்திருக்கிறார்கள். திரும்பவும் நான் அந்த அமைச்சருக்கு சொல்லுகிறேன், ஏன் அந்த சப்ரிசர் லீவில் போனார்? அமைச்சர் இதற்கு தெளிவாக பதில் சொல்ல வேண்டும். ஒரு நாள் மட்டும் லீவில் ஏன் போனார்? ஏன் இன்னொரு சப்ரிசர் வந்தார்? சரி, அங்கே இருக்க மாரிமுத்துக்கு ஏதோ கூடுதல் இணை ஆணையர் பதவி சென்னைக்கு கொடுக்கப்படுகிறது. எங்களுக்கு கேள்வி அதுதான். கரூருக்கு முதலமைச்சர் போகிறார், 10ஆம் தேதி போகிறார், 9ஆம் தேதி அங்குள்ள இணை ஆணையர் கையெழுத்து போடுகிறார், மாவட்ட ஆட்சியர் கையெழுத்து போடுகிறார். இவ்வளவு அவசரம் என்ன? கோயில் இடங்களை
நீங்கள் தனியாருக்கு கொடுப்பதற்கு உரிமை இல்லை என்பது சுப்ரீம் கோர்ட், மதுரை ஹைகோர்ட் பல தீர்ப்புகள் உதாரணம் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டு ஆட்சி நடத்த வேண்டும். அதை தெரிந்து கொண்டு அறநிலையத்துறை அமைச்சர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். முழு விவரங்களையும் பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். காமராஜரின் 124வது பிறந்த நாளை ஒட்டி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய உருவ சிலைக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்பொழுது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அது குறித்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காமராஜரின் 124வது பிறந்த நாள் இன்றைய தினம் அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய வேளையில் பல அரசியல் கட்சி தலைவர்களும் பிரமுகர்களும் காமராஜரினுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் தற்பொழுது சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய காமராஜரின் திருவுருவ சிலைக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் காயத்ரி. தற்பொழுது காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்றார். கூடுதல் தகவல்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. காமராஜரின் 124வது பிறந்த நாளை ஒட்டி தற்பொழுது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பல்லவன் சாலையில் உள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய காட்சிகளை நாம் பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து அவர் அதன் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழாவானது இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இன்று காலை அரசு சார்பில் காமராஜருக்கு ஏற்கனவே மரியாதையானது செலுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் சார்பில் அதன் தலைவர்கள் காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்தியிருந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து தற்பொழுது காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்தி வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக காமராஜரை பொறுத்தவரை 1954 முதல் 63 வரை தமிழக முதலமைச்சராக அவர் பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காலகட்டத்தில் ஏழை எளிய மாணவர்களின் படிப்புக்காக பல மகத்தான திட்டங்களை அவர் அறிமுகப்படுத்தியிருந்தார். குறிப்பாக ஆரம்ப கல்வியை இலவசமாக கட்டாயமாக மாற்றியவர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர். அதே போன்று ஏழை எளிய மாணவர்கள் பசியின்றி படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருந்தார். பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் சீருடை அணிவதை அவர் அறிமுகப்படுத்தியதுடன் கல்வி நிலையங்கள் கிராமங்கள் தோறும் அதனை விரிவுபடுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டும் காமராஜரின் பிறந்தநாள் விழாவானது ஜூலை 15ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் காமராஜர் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வரும் நிகழ்வுகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த வருடமும் காமராஜர் பிறந்த நாள் விழாவானது பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தமிழக அரசு சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரீதா, நன்றி காயத்ரி விவரங்களுக்கு. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.